பார்க்குறீங்க அப்படி பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துருக்கவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அப்படி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஹிட் லிஸ்ட் அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ. பெரிய சைக்கோவா இருக்கா சார். See you soon. பார்க்க போகிறோம். என்னடா ஹிட் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் டைட்டில் பற்றி யோசிப்பீங்க. பட் இந்த படத்தோட ரிவ்யூ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 2 டைமும் சொல்கிறேன், ப்ளீஸ். சரி, ஓகே. ஹிட் லிஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தோம்னா நம்ம இயக்குனர் விக்ரமன், இந்த பூவே உனக்காக இந்த மாதிரி பழைய படங்கள்லாம் எடுத்தவர் தான். பட் இருந்தாலும் அவரோட மகன் விஜய் கனிஷ்கா அப்படிங்கிறவர் இந்த படத்தில் ஹீரோவாக அறிமுகமாகிருக்காரு. பட் இருந்தாலும் இதில் வேறு யாரெல்லாம் நடிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு நமக்கு சில டவுட்ஸ்லாம் இருக்கும். சமுத்திரக்கனி, கௌதம் வாசுதேவன், ஸ்ருதி வெங்கட், இவங்க கூட பார்த்தோம்னா முனிஷ்கா நடிச்சிருக்காரு, ரெடின் கிங்ஸ்லி நடிச்சிருக்காப்புல, சித்ரா நடிச்சிருப்பாங்க, நம்ம குட்டி மை டார்லிங் அபி நட்சத்திரா நடிச்சிருப்பாங்க. சரி, படத்துக்கு மியூசிக் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சி சத்யா தான் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் போட்டிருக்காரு. சரி, இதெல்லாம் தாண்டி இந்த படத்தோட டேரக்டராகன்னு கேட்டிங்கன்னா நம்ம கேஎஸ் ரவிக்குமார் சாரோட அசிஸ்டன்ஸ் 2 பேர் தான். இந்த படத்தை வந்து 2 டேரக்டருங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இந்த படத்தோட ப்ரொடியூசர் பணம் செலவு பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கேஎஸ் ரவிக்குமார் சார் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். சரி, ஓகே, எல்லாமே சொல்லியாச்சு. இந்த படத்தோட டூரேஷன் டைம் 2 மணி நேரம் 8 நிமிஷம் தான் இந்த படத்தோட டியூரேஷன் டைமே. சரி, எல்லாமே ஓகேடா, எல்லாம் எல்லா வீடியோ சொல்கிறதா சொல்கிறேன், கதை என்னடா அதை சொல்கிறா அப்படின்லாம் உங்களுக்கு தோணலாம். இந்த நானும் அந்த கதையை சொல்லிடுறேன். இப்படி நம்ம ஹீரோ ஓப்பனிங்கில் அவருக்கான ஒரு தங்கச்சி, ஒரு அம்மா, இவர் குடும்பத்தை விட்டு அவருக்கு வேலை சாஃப்ட்வேரில் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இருந்தாலும் திடீர்னு வந்து இவரோட அம்மாவையும் தங்கச்சியும் யாரும் கடத்திடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்க்கை போட ஒரு நபர் கால் பண்ணி அவங்க வச்சுட்டு மிரட்டுறாங்க. நம்ம 2 பேருக்கும் மறக்க முடியாத நாளா இருக்க போகுது. சரி, அப்படி மிரட்டுறாரு. என்னடா பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா 2 கொலை பண்ண சொல்றாரு. ஸோ நம்ம ஹீரோ வந்து கோழி கூட கொல்லக்கூடாது, முட்டையை கூட சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒருத்தரை 2 கொலை பண்ண சொல்கிறாங்க. அந்த 2 கொலையுமே நம்ம ஹீரோ பண்ணாரா இல்லையா, அந்த 2 கொலையை அவர் ஏன் பண்ணணும், அதுக்கான காரணம் என்ன, அவங்க அம்மாவும் தங்கச்சி உயிரோட திரும்ப வந்தாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையே. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் இது பெரிய பில்டப்லாம் பண்ணாங்க. விஜய் சார் ஆகட்டும், கமல் சார் ஆகட்டும், ரஜினி சார் ஆகட்டும், இவங்களெல்லாம் வச்சு ப்ரமோஷன் பண்ணாங்க. ப்ரமோஷன் பண்ணுறதை பார்த்துட்டு படம் வேற பிடிச்சிக்கிட்டு போயிடமாட்டிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எக்ஸ்பெக்டேஷன் ஓவராக ஹைப் கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் நானும் படம் பார்க்கும்போது இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துட்டேன். இவனை சாதாரண டாக்டர் தானே பார்க்குறியா? அவனுக்கு அருவா பிடிச்சி கண்ணாப்பினா வெட்டா தெரியும். எனக்கு எங்கே வெட்டா என்ன நடக்கும் தெரியும். ஹீரோ ஒரு ஃபஸ்ட்டு படத்தில் நடித்த மாதிரியே தெரியல. ஏன்னா ஒரு டைரக்டர் விக்ரமனோட பையன் சொல்லித்தர வேணும் அப்படிங்கிறப்போ நடிப்பு எல்லாருமே ஓகே தான். அவங்க நடிப்பு என்ன தேவையோ அதை கரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. மியூசிக் படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் போதும் பையனோட அப்படின்ட்டு கொடுத்துருப்பாராட்டுருக்கு. அப்படி தான் அதுவும் இருந்துச்சு. சரி டைரக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஓகே, திரைக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அதுலேயும் நீங்கள் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. சரி, என்னடா அந்த படத்தில் குறை அப்படின்ட்டு கேட்டோம்னா படத்தில் சொல்லாங்க ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த லவ் சீன்ஸ் மாதிரி காட்டுவாங்க. ஐஸ்வர்யா தத்தா நடிச்சிருப்பாங்க, அது ஒரு கேமியோ ரோல்னு கூட சொல்லலாம். லவ் சீன்ஸே தேவையில்லாத இந்த படத்துக்கு ஏதோ ஹீரோயின் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் வேஸ்ட்டாக அந்த சீன்ஸ் வச்ச மாதிரி இருந்துச்சு. பாலசரவணமும் வருவாப்பில் அந்த லவ் சீன்ஸ் எல்லாமே. பட் எதுக்குள்ள அந்த சீன் தேவையில்லாமல் ஒரு 10 நிமிஷம் கட் பண்ணி தூக்கி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, அதுவும் படத்துக்கு தேவையில்லாத ஒரு சீன் தான். அதேமாதிரி பார்த்தோம்னா நம்ம சரத்குமார் சார் மிரட்டியிருக்காரு. அவர் ஆக்டிங் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா அந்த படத்தில் 2வது ஹீரோ அவர் தான், சரத்குமார் சார் தான் அப்படின்னு சொல்லி. உயிரோடு இருப்பவரின் குடும்பம் காப்பாற்றப்படும் சொல்லலாம். அப்படிங்கிறப்போ அவருக்கு அம்மாவும் நடிச்சிருக்கிற சித்ரா, அவங்களுமே கொடுத்த கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா நாட்டாமா படத்தில் நடித்தவங்க சித்ரா அம்மா மாடி இதுலேயும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அதேமாதிரி நம்ம நாட்டாமையும் நடிக்க வச்சிருக்காரு டைரக்டருக்கு. ஏ சரிங்க ஒரு படம் இல்லையா, அதெல்லாம் அதில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்தையுமே கொண்டு வந்து கரெக்டாக ஓரளவுக்கு நடிச்சிருக்காங்க. இதில் என்னென்னா கௌதம் வாசுதேவன் சார் ஒரு 20 நிமிஷம் சீனுக்கு வருவார், பட்டையை கிளப்பிட்டார். இதில் கௌதம் வாசுதேவன் சாரை தாண்டி ஸ்ருதி வெங்கட் அவங்க எந்த படம் நடித்தாலுமே ஒரு சீன் வந்தாலும் அவங்களுக்கு அந்தந்த சீனை நேர்த்தி எல்லா படத்துலையும் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவர் மூக்குத்தி அம்மனில் அந்த சமையலை பற்றி பேசுவார். அந்த சீனில் நான் வந்து அவருக்கு அடிமை.
ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்க, வேற லெவலுங்க. அதே மாதிரி இந்த படத்தில் அனிதா அப்படிங்கிற ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. அது படத்துக்கு ஒரு மெயினான இம்பர்ட்டான ரோல். பட் அந்த ரோல் வந்து ஒரு கொஞ்ச நேரம் தான் படத்துக்குள்ள வரும். அதுவுமே கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. கதுமேஸ்வரன் சார் சொல்லியாச்சு, முனிஷ்காந்த் சார், ரிட்டன் கிங்ஸ்லி ஏதோ ஓரளவுக்கு நானும் படத்தில் இருக்கேன்ப்பா அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக இந்த படத்தில் அவங்களே இருந்தாங்க. சரிடா, ஒரு ஆவரேஜான படம் தான் இது. அதில் என்ன பெரிய குறை அப்படின்னு சொல்ல வர பார்க்கும்போது, அந்த மாஸ்க் போட்ட ஒரு நபரோட வாய்ஸ் வச்சு கேட்கும்போது இது யாரா இருக்கும், இது யாரா இருக்கும், இது யாரா இருக்கும் அப்படின்ட்டு நான் தோணிட்டே இருந்துச்சு. எனக்கு ஒரு ஆங்கிள் அந்த கை இப்படி ஆட்டுறதாகட்டும், உனக்கு ஒவ்வொன்றும் நான் சொல்லி தரணுமாடா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறோம். போது எஸ்ஜே சூர்யா சாரோட வாய்ஸாக இருக்கும்போது இருக்கு ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் கடைசி ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, அதை யார் அப்படின்னு. அந்த ட்விஸ்ட்டு நான் சொல்ல விரும்பலை. ஒருவேளை படம் ரிலீஸே ரொம்ப நாள் கழிச்சு நான் ஓடியில் பார்த்தது அந்த ட்விஸ்ட்டை நான் சொல்லியிருப்பேன். பட் அந்த ட்விஸ்ட்டை நான் சொல்ல விரும்பலை. இருந்தாலும் அது வந்து ஒரு பெரிய சஸ்பென்ஸாக இல்லாமல் சப்பையாக போன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் நிறைய படம் பார்க்கறதுனால எனக்கு இவ்வளோதானா, இதெல்லாம் இதுக்காக பண்ணாங்களா, படம் ஃபுல்லாக ஃபைட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க, இந்த சஸ்பென்ஸுங்கிற பேரில் இப்படி ஒன்று பண்ணிட்டாங்க, இது செட்டே ஆகலை மச்சான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது செட்டே ஆகலை அப்படின்னா கூட அந்த மாஸ்க்மேன் பண்ணுற சில வேலைகள்லாம் சொல்லுவாங்க, இது இப்படி தான் பண்ணாங்க, இது இப்படி தான் பண்ணுவாங்க லைவ் வீடியோவில் அப்படின்லாம். அதெல்லாம் பார்க்கும்போது லாஜிக் ரொம்பவே இடிச்சுது எனக்கு படம் பார்க்கும்போது. சரி விடுங்க, ஏதோ பெருசாக இந்த படம் மொக்க மோசம் அப்படின்னு சொல்கிறோட ஒரு ஆவரேஜான ஒரு படம், ஓரளவுக்கு போர் அடிக்காமல் படத்தை கொண்டு போயிருக்காங்க. டைமிங்ஸ்லாம் ஃபேமிலியோட பாருங்கள். ஏன்னா எந்த இடத்துல மாபாசம் அப்படிங்கிற விஷயம் இல்லை. அபி நட்சத்திராவும் அவங்களோட கேரக்டர் நட்டாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா அபி நட்சத்திரா வந்து இப்போ சமீப காலமாக எல்லா படத்தையுமே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் நிறையா படம் பார்த்தேன். சொல்லப்போனால் நம்ம சாரோட பிடி சார் படமாகட்டும், ஐல வெப் சீரிஸில் நடித்ததாகட்டும், இன்னும் நிறைய படங்களும் சமீபத்தில் எல்லா படத்தையுமே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுமாதிரி இன்னொரு நடிகை ஒரு ப்ரெக்னென்சியாக இருப்பாங்க, ஒரு கோவிட் டைமில் ஹாஸ்பிட்டல் அப்டேட் ஆகிருக்க மாதிரி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசுரன் படத்தில், தனுஷ் சார் படத்தில் ஒரு சீன் நடிச்சிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக வெப்பம் குளிர்மலை அப்படின்னு ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக அவங்க நிறைய படம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜே பேபிளுக்கும் நடிச்சிருக்காங்க. பட் ஒரு சீன் வந்தால் முக்கியமான ரோல் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறத அவங்க எல்லா படத்தையும் நிரூபிச்சுட்டு இருக்காங்க. இப்படி நிறைய ஆர்டிஸ்ட் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்லாம் மேலே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா பாருங்கள். ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். மீண்டும் அடுத்த வீடு சந்திக்கும் முறை அனைவரும் நன்றி. போடுறதுக்கு பசங்க நீ நான் போட்டி போட்டு காத்துட்டு இருக்கானுங்க.